மனிதனுடைய ஆவியில கரை படிய முடியுமா? ஆவி அழுக்காக முடியுமா? நம்முடைய சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காகும், உங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம வாஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம். நம்முடைய ஆத்மா கரைபடிய முடியுமானா கரைபடிய முடியும். அதனால தான் ரட்சிப்பு நமக்கு அவசியமாகிறது. கேள்வி, நம்முடைய ஆவி கரை படிய முடியுமா? அசுத்தமாக முடியுமா? அழுக்காக முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? சரி, நினைத்து கொண்டே இருக்க, நேரம் இல்லை. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7:1 நம்ம இப்படி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆங்கிலத்தில் filthiness and contamination of the spirit என்று சொல்லி வாசிக்கிறோம். filthiness அல்லது contamination மாம்சத்திலும் ஆவியிலும். மாம்சத்திலாம் என்ன அர்த்தம்? சரீரத்தை குறிக்கல. நீங்க வேதத்தை வாசித்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா பவுல் பேசுகிறதான அந்த பாஷை உங்களுக்கு புரியும். மாம்சம் என்று சொன்னால் நம்முடைய ஜென்ம சுபாவத்தை குறித்து பேசுகிறார். அதாவது நம்முடைய ஆத்மாவை குறித்து தான் பேசுகிறார், நம்முடைய மனதை குறித்து அவர் பேசுகிறார். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க, அதாவது அழுக்கு நீங்க அப்படி சொல்றார். filthiness, contamination குறித்து அவர் பேசுகிறார். அப்ப மனிதனுடைய ஆவி அசுத்தமாக முடியும் என்றால் மனிதனுடைய மனசாட்சியும் அசுத்தமாக முடியும். நம்ம ஆரம்பத்திலே சொன்னதை போல மனசாட்சி என்பது பார்ட் ஆஃப் அவர் ஸ்பிரிட், நம்முடைய மனிதனுடைய ஆவி சம்பந்தமான ஒரு காரியம் என்று நான் உங்களோடு கூட சொன்னேன். அப்ப நம்முடைய ஆவியே பார்த்தீங்கன்னா அசுத்தமாக முடியும் அப்படின்னு சொன்னா அது சம்பந்தமான மனசாட்சியும் பார்த்தீங்கன்னா அசுத்தமாக முடியும். தீத்து 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். தீத்து 1:15. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். இப்படி வாசிக்கிறோம் நம்ம. அப்ப மனசாட்சி வந்து பாத்தீங்கன்னா அசுத்தமாக முடியுமா? அசுசி அடைய முடியுமா அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது ஆமா, ஆக முடியும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4:1. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்கிறதான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பவுலாலே சொல்லப்பட்டது. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நாட்கள் வரும். இது வந்து இப்போ எழுதப்பட்டதான காலம் வந்து முதல் நூற்றாண்டு போல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் எல்லாம் முடிந்த பின்பு அப்போஸ்தலர் ஏற்படுத்தப்பட்டு அப்போஸ்தலர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே சபைக்கு வந்து எழுதும்போது அவர் எழுதுறார், ஆவியானவர் வெளிப்படையாய், அப்படியே மறைத்தெல்லாம் சொல்லல, ஓப்பனா சொல்லுகிறதான ஒரு காரியம், பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே. எதனா மனசாட்சியிலே சூடுண்ட, மனசாட்சி நன்மை தீமை இன்னது என்று சொல்லும். சத்தியம் இது சத்தியம் கிடையாது, இது டேஞ்சர் அப்படி சொல்லும். ஆனா மனம் அதை ஏற்றுக்கொள்ளாம தள்ளும்போது மனசாட்சி வந்து சூடு உண்டாகும். மனசாட்சி வந்து பாத்தீங்கன்னா குத்தும், ரொம்ப வருத்தப்படும். ஸ்பிரிட், மனுஷனுடைய ஸ்பிரிட் தான். அப்ப மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய, அப்ப உண்மையை வந்து மனசாட்சி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத மனம், ஆத்துமா அதை தள்ளும் பொழுது, பொய்யை ஏற்றுக்கொள்ளும் போது, மாயத்துல சிக்கும் பொழுது அது எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், அப்படி மனசாட்சிக்கு நீ வந்து இடம் கொடுக்காம அதை தள்ளும் பொழுது சூடுண்டவனாய் மாறும்போது மாயத்துல சிக்கி கடைசியில வந்து யாருடைய கரத்துல சிக்கிற அப்படின்னா வஞ்சிக்கிறதான ஆவிகளும் பிசாசினுடைய உபதேசங்களுக்கும் செவி கொடுக்கிறவர்களாய் அவர்கள் மாறுகிறது மாத்திரமல்ல, அநேகரை விசுவாசத்தை விட்டு விலக செய்கிறவர்களா இருப்பாங்க. அவர்கள் விழுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் மனசாட்சியிலே சூடுண்டு காணப்படுகிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய உபதேசங்களை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கும் போது அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் அப்படின்றதான ஒரு தீர்க்க தரிசனம் அது சொல்லப்பட்டது. அது இந்த நாட்களிலே நம்முடைய நாட்கள்ல அதிகமா நடந்து கொண்டு இருக்கிறதா என்பதை உங்களுடைய தீர்மானத்துக்கு நான் விட்டுறேன். நம்முடைய சபையில அடிக்கடி அதை சுட்டி காண்பித்து நம்ம நிறைய பேசுகிறோம். ஆனா சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் அவசியமா
அப்படியா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க உங்களுக்கு தோன்றும். ஆனால் இந்த வசனம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பிற்காலத்தில் நாம் வாழ்கிறோம் என்பது உண்மையானால், வேத வாக்கியங்கள் உண்மை என்று சொன்னால், நீங்கள் எல்லா உபதேசங்களையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மனசாட்சியிலே சூடுண்டு தவறான உபதேசங்களுக்கு, அதாவது வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு இடம் கொடுத்தவர்கள் அப்படின்னாலே எத்தனை பேர் விசுவாசத்தை விட்டு விலகுகிறார்கள் என்கிறது அந்த இடத்துல காணப்படும். அப்ப மனசாட்சி அசூசிப்படுகிறதுக்கு முக்கியமான காரணம் தவறான உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுகிறதான காரியம். தவறான உபதேசங்கள் வரும்போது மனசாட்சி பேசாமலாம் இருக்காது, நிச்சயமா என்ன பண்ணும், பேசும். ஆனா அதை தள்ளும் பொழுது சூடுண்டு 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 ஒரு நாள் உணர்வற்றதாக அது மாறிவிடுகிறது.